Taste the Daily. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கேசம்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரியும் ஸ்டாலின் அரசு சிறப்பு சட்டம் இயற்ற கோரியும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேசம்பட்டி கிராமத்தில் குளவையிட்டு கும்மிப்பாட்டு பாடி கையில் பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருகிற ஜனவரி 7ஆம் தேதி முல்லை பெரியார் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் பொங்கலுக்கு ஸ்டாலின் அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மாட்டோம் என ஆவேசமாக தெரிவித்தனர். மதுரை தமிழ் பண்பாட்டு மண்டலம் அறிவிங்க. அதே சமயத்தில் இங்கிட்டு நடக்கக்கூடிய முல்லை பெரியார் அதை நீங்க இந்த அணை விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிங்க. அதுன்றதை மாநில அரசு கோரிக்கை வைக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் ஒரு 2 கோரிக்கை அரசுகிட்ட வைக்கிறோம். மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி 2 கோரிக்கை வைக்கிறோம். இந்த பகுதியை தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டு வரலாம். ஏன்னா தேவாங்கு சரணாலயமா கேசம்பட்டியை தலைமையிடமா வச்சு ஒரு தேவாங்கு சரணாலயம் அமைங்க அப்படின்றத 1 ஆண்டுக்கு மேலாக நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு வரோம். எங்களுக்கு 2 கோரிக்கை தான். மதுரை மாவட்டத்தில் வேளாண்மை மண்டலமா அறிவிக்கணும். அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் மண்டலமாகவும் அறிவிக்கணும் கோரிக்கை. சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் தார் சாலை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநகராட்சி பேருந்து வழித்தடத்துறை பராமரிப்பில் உள்ள இந்த சாலையை சீரமைக்க 1 வாரத்திற்கு முன்பு பழைய தார் சாலை அகற்றப்பட்டது. பின்னர் தார் சாலை அமைக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் வாகனங்கள் தடுமாறி விபத்திற்குள்ளாகி வருவதாக வாகன ஓட்டிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே தார் சாலை அமைப்பதில் தாமதமாக செயல்படும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் காமுகன் ஞானசேகரன் சார் என பேசியதாக மாணவி தெரிவித்தார். அந்த சார் யார் என்ற விசாரணை மேற்கொள்ளாதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் அதிமுக சார்பில் யார் அந்த சார் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டது. அதன்படி விருத்தாச்சலம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. விடியா திமுக அரசு யாரை காப்பாற்ற முயல்கிறது என பொதுமக்களிடையே கேள்வி எழுந்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை திமுக நிர்வாகி ஞானசேகர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை விசாரணை செய்ய தேசிய மகளிர் ஆணைய அதிகாரிகள் சென்னை வரவுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தேசிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. திமுக அரசும் முதலமைச்சர் கையில் உள்ள காவல்துறையும் இந்த விவகாரத்தை சரியான முறையில் விசாரணை செய்யவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. இந்நிலையில் 30ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் மம்தா குமாரி மற்றும் பிரகாஷ் சிவானி டே ஆகியோர் விசாரணைக்காக டெல்லியில் இருந்து சென்னை வர உள்ளனர்.